இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். இப்படி ஒரு தலைவர் கிடைத்தது நாட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மோடியை புகழ்ந்த சந்திரபாபு நாயுடு. ஆந்திர மாநிலம் கர்னூலில் பிரதமர் மோடி முடிவடைந்த வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்ததுடன் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் மொத்த மதிப்பு சுமார் 13,430 கோடி ரூபாய். நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உரையாற்றும் போது பிரதமர் மோடியை வெகுவாக புகழ்ந்தார். ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்தார். பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்யும் ஒரு தனித்துவமான தலைவர். 21ஆம் நூற்றாண்டு அவருக்கு சொந்தமானது என்பதில் சந்தேகமில்லை. சரியான நேரத்தில் நாட்டுக்கு கிடைத்த சரியான தலைவர். அவரை போன்ற தலைவரை பெற்றது நாட்டின் அதிர்ஷ்டம். நான் பல தலைவர்களுடன் பணியாற்றி உள்ளேன். பிரதமர் மோடி போன்ற ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை. ஓய்வின்றி உழைக்கிறார். முக்கியத்துவம் வாய்ந்த பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். அதனால் நம் நாடு உலகளவில் மதிக்கப்படுகிறது. இந்தியா வலிமை மிக்க நாடாக வளர்ந்து வருகிறது. 2047 உலகின் நம்பர் 1 வல்லரசாக மாறும். அது பிரதமர் மோடியால் மட்டுமே சாத்தியமாகும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டசபைக்கே சொந்தம். முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டசபைக்கே சொந்தம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு தொடர்பாக கவர்னர் அனுப்பியுள்ள செய்தியில் இருக்கும் கருத்துகள் மற்றும் அவையின் மாண்பை குறைக்கக்கூடிய வார்த்தை அடங்கிய பகுதிகளை தமிழக சட்டசபை நிராகரித்தது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். முன்னதாக இன்று காலை சட்டசபையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கவர்னர் ரவி அரசு முறையை பின்பற்றாமல் தன் கருத்தை தெரிவித்து வருகிறார். கவர்னரின் செயல் அரசியல் சட்டத்திற்கு முரணானது. சட்ட முன்வடிவில் திருத்தங்களை கூற கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது என்றார். சட்டம் இயற்றுவது என்பது சபைக்கு மட்டுமே அதிகாரம். சித்த மருத்துவ முன்வடிவு நிதி சட்ட முன்வடிவு என்பதால் கவர்னரின் பரிந்துரையை பெற வேண்டும். அரசமைப்பு நடைமுறைப்படி செயல்படாத கவர்னர் சட்ட முன்வடிவில் சில கருத்துக்களை கூறியுள்ளதாகவும் கூறினார். எல்லா மகளிருக்கும் ரூபாய் 1000 எந்த தேதி முதல் கிடைக்கும்? உதயநிதி முக்கிய அறிவிப்பு. விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். பூர்த்தி செய்யும் மகளிருக்கும் உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அவையிலே அறிவித்தார்கள். இந்த சூழலில் நம்முடைய அரசு மக்களை தேடி அரசு சேவைகள் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை 19/6/2025 அன்று துவங்கி வைத்தார்கள். கிராமப்புறங்களில் இந்த முகாம் மூலமாக 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் சார்பாக 43 சேவைகளும் அரசு நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது. இந்த முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நவம்பர் 15ஆம் தேதி வரை 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது. நேற்றைய தினம் 15/10/2025 வரை இதுவரைக்கும் 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பங்களை அளித்திருக்கிறாங்க. 28 லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி இந்த ஆண்டு முடிவடைய இருக்கின்றது. இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எத்தனை மேஜைகளில் போஸ்ட்மார்ட்டம் நடந்தது? அமைச்சர்கள் முரண். அண்ணாமலை அட்டாக். ஐந்து மேஜைகளில் செய்ய தொடங்கினார். போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துட்டு
கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தனர். அவர்களது உடல்களை இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்து அதிகாலையில் குடும்பத்தினரிடம் டாக்டர்கள் ஒப்படைத்தனர். இதுபற்றி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர். கரூர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய எத்தனை டேபிள்கள் இருக்கிறது? இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்து உடல்களை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என நீதிபதிகள் சரமாரி கேள்வி கேட்டனர். தமிழக அரசிடம் முழு விவரங்களை பெற்று கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்வதாக வில்சன் பதிலளித்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதை பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அம்பலப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மற்றும் ரகுபதி ஆகியோர் பேசும் 2 வீடியோக்களை பதிவிட்டு அதனுடன் ஒரு கருத்தையும் தெரிவித்துள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: கரூரில் தாவேக கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேர் உடல்களை 5 மேஜைகளில் 25 மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என்று நேற்று சட்டசபையில் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறினார். ஆனால் சட்டப்பேரவைக்கு வெளியே பேசிய சட்டத்துறை அமைச்சர் 8 மேஜைகளில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என கூறியிருந்தார் என்று கூறியிருக்கிறார். பிரேத பரிசோதனைக்கு எத்தனை மேஜைகள் அமைத்தார்கள் என்பதிலே இத்தனை குழப்பம் ஏன் என அண்ணாமலை கேட்டார். 22 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள், உடற்கூறாய்வு மருத்துவர்கள். ஆக மொத்தம் 25 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி 5 மேஜைகளில் செய்ய தொடங்கினார். அது கேட்கிறார், 3 டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சுன்னு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்கிட்டே போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. இந்தி தடை மசோதா வதந்தி அல்ல, அண்ணாமலை அதிர்ச்சி கொண்டு. திமுக செய்த காரியம் தீயாய் பரவும் வீடியோ. இப்போது நடந்து வரும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் பரவியது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இதே கருத்தை வெளியிட்டிருந்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஆந்திரா பல திட்டங்களை கொண்டு வரும் நிலையில் தமிழக முதல்வரோ இந்திக்கு தடை விதிக்கும் மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்ய இருக்கிறார் என்று கூறியிருந்தார். ஆனால் தமிழக அரசின் உண்மை சரிபார்க்கும் குழு இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்தது. அப்படி எந்த ஒரு மசோதாவையும் அரசு முன்மொழியவில்லை என்று சட்டசபை செயலர் சொன்னதாக தகவல் வெளியிட்டது. இந்நிலையில் வீடியோவுடன் மீண்டும் பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. அதில் இருப்பது: இந்தியை தடை செய்யும் மசோதாவை தாக்கல் செய்ய திமுக அரசு திட்டமிட்டது வெறும் வதந்தி அல்ல, இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. எனவேதான் திமுக தொண்டர்கள் வழக்கம் போல் இந்தி எழுத்துக்களை எரிப்பது, அழிப்பது என்று கிளம்பிவிட்டனர். பொள்ளாச்சியில் கூட இந்தி எழுத்துக்களை எரித்து திமுகவினர் போராட்டம் நடத்தியுள்ளனர் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அப்படியே இங்க பாக்கலாங்க. இன்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இந்தி தடை செய்யப்படும் என்ற ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வருகிறது. அப்படி மசோதாவை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இன்று இந்தி எழுத்துக்களை அளித்தும் அவர் தாக்கல் செய்ய மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்தும் இன்று ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜே.கே. மணியை நீக்க வேண்டும், பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டசபை குழு தலைவராக ஜே.கே. மணி செயல்படுகிறார். அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், சதாசிவம் மற்றும் சிவகுமார் கடந்த செப்டம்பரில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து கடிதம் கொடுத்தனர். அந்த கடிதம் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சட்டசபையில் இருந்து அவர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். இன்று சட்டமன்றத்தில் காலை கூடியதும் கேள்வி நேரம், மக்கள் பிரச்சினைக்காக கேள்வி நேரத்தில் கேள்வி
பதில் கூறப்பட்டது. அது முடிந்தவுடன் 0 ஹவரில் நாங்கள் மாண்புமிகு சபாநாயகரை பார்த்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தின்படி சட்டமன்ற பாமக குழு தலைவராக நானும், துணைத் தலைவராக சதாசிவமும், கொறடாவாக சிவகுமாரும் கொடுத்த கடிதத்தை இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்து இன்று 3வது நாளாக வலியுறுத்தி வருகிறோம். நேற்றும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு, அதை பற்றி கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. சபாநாயகர் அறையிலே நேற்று முன்தினமே சென்று நாங்கள் 2-3 முறை பேசினோம். அவர் அவை முன்னவர் கலந்து ஆலோசனை பண்ணி எங்கள் பரிசீலனை உள்ளது, நாங்கள் பதில் கூறுகிறோம் என்று சொன்னார். நேற்று மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் இது சபாநாயகருடைய முடிவு, அவர் எடுப்பார் என்று சொன்னார். இன்று பேசுவதற்கு அதை நாங்கள் என்ன அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது, ஏன் எடுக்கவில்லை என்று கேட்பதற்கு கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து சபாநாயகர் எந்தவித கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுவும் எங்கள் கட்சிக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அது ஏதோ உள்நோக்கத்துடன் மாண்புமிகு சபாநாயகர் செயல்படுகிறார். மக்களுடைய சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் எங்கள் பாமக அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்திற்கும் எங்கள் குழு நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுதி கொடுத்த கடிதத்துக்கும் அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம். ஆன் பண்ணல. ஒருதலை பட்சமா நடக்கிறாங்க. ஒருதலை பட்சமா செயல்படுறாரு. சட்டத்தை மதிக்கல, கடிதம் கொடுத்தோம். கடந்த 4 ஆண்டு காலமாவே அவர் ஒருதலை பட்சமாக தான் சபாநாயகர் செயல்படுறார். ராணுவ ஆட்சி போல நடத்துகிறார். நான் மதிக்கல, நாங்க கொடுத்தது மதிக்கல, தேர்தல் ஆணையத்தை மதிக்கல, ஒருதலை பட்சமா நடந்துக்கிறார். அதை வன்மையா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் தேர்ந்தெடுத்த மக்கள் சார்பிலும் நாங்க அவர் வன்மையா கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நேற்று நாங்க கரூர் பிரச்சனைக்காக 3 சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கலாம். ஆனால் எங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை. நாங்கள் கேட்டும்பொழுது அதை அந்த சம்பந்தமாக கூட அழைக்கதில்லை. அதனால் தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார். தப்பிச் சென்ற குற்றவாளிகளை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரம். கோடிக்கணக்கான சொத்து முடக்கம். வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற குற்றவாளிகளை நாடு கடத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் யுத்திகள் குறித்த 2 நாள் மாநாட்டை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார். இதில் சிபிஐ அதிகாரிகள், உள்துறை, வெளியுறவு செயலர்கள், அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது: நாட்டில் ஊழல், கிரிமினல் குற்றங்கள், பயங்கரவாதம் ஆகியவற்றிற்கு எதிராக மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு புலனாய்வு அமைப்புகளின் துணையுடன் மேற்கண்ட குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக சட்டத்தை வலுப்படுத்தியுள்ளோம். கிரிமினல் மற்றும் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றோரை நாடு கடத்தவும், அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெறச் செய்யவும் இப்போதைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதற்கு தேவையான சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்களிடம் சொத்துக்களை ஜப்தி செய்ய புலனாய்வு அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 4 ஆண்டுகளில் 8000 கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு தலைமறைவானவர்களுக்கு சொந்தமான 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற குற்றவாளிகளை பிடிப்பதற்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பல்வேறு நாடுகளுடன் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் குறித்த விசாரணை மற்றும் அவர்களை நாடு கடத்தும் விவகாரத்தில் சிபிஐ உள்ளிட்ட நம் புலனாய்வு அமைப்புகள் வெளிநாடுகளின் ஒத்துழைப்பை பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா அதன் எல்லைகளின் பாதுகாப்பை மட்டுமின்றி சட்டத்தையும் வலுப்படுத்துவதில் முன்னேறி வருகிறது. பொருளாதார, சைபர் குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகள் மீது எவ்வித இரக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது நிச்சயம் உறுதி செய்யப்படும் என அமித்ஷா பேசினார். नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद हमने किए हैं। 2018 में भगोड़ा आर्थिक अपराधी अधिनियम हम लेकर आए और इसके तहत सरकार को आर्थिक भगोड़ों को भारत में स्थित संपत्तियों का जब्त करने का अधिकार भी दिया गया। लगभग 4 साल के अंदर ही हमने $2 बिलियन की रिकवरी करी है। ये बहुत बड़ी सिद्धि है, मगर उसको और तेज गति से हमें आगे बढ़ाना है। मनी लॉन्ड्रिंग के कानून को भी और ज्यादा
सख्त और पुख्ता बनाया गया है और लगभग 12 बिलियन डॉलर की संपत्ति एक प्रकार से 14 से 23 के बीच में अटैच करने का काम हुआ है. INS விக்ராந்த் போர் கப்பலில் தீபாவளி கொண்டாடும் மோடி 2014 நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். அப்போது முதல் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் சேர்ந்து கொண்டாடி வருகிறார். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி கோவாவில் உள்ள INS விக்ராந்த் போர் கப்பலில் கடற்படை வீரர்களுடன் அவர் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாட முடிவு செய்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது. அந்த வெற்றியை கடற்படை வீரர்களுடன் பிரதமர் கொண்டாட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014 அவர் முதலில் லடாக்கில் உள்ள சியாச்சின் பனிப்பகுதிக்கு சென்று அங்கு பணியில் இருந்த ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார். 2015ஆம் ஆண்டில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் சென்று அங்குள்ள ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தீபாவளியை கொண்டாடினார். 2016இல் ஹிமாச்சல பிரதேசத்தில் இந்திய சீன எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடினார். 2018இல் உத்தரகாண்ட் மாநிலம் ஹர்சில் எல்லையிலும் 2019இல் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியிலும் வீரர்களுடன் கொண்டாடினார். 2020இல் கொரோனா தொற்று பரவலுக்கு இடையிலும் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் நகரில் உள்ள லோங்கேவாலாவில் வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடினார். 2021இல் மீண்டும் ஜம்மு காஷ்மீரிலும், 2022இல் கார்கில் எல்லையிலும், 2023இல் ஹிமாச்சல பிரதேசத்திலும், 2024இல் குஜராத்திலும் ராணுவ வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாடினார்.